ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைம்ஸ் அகாடமி. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சிலேருந்து அடுத்த மிக முக்கியமான வேலை வாய்ப்புக்கு வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் சீக்கிரமாகவே அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அது எந்த ஃபீல்டு அப்படின்னா இந்து சமய அறநிலைத்துறை. ஸோ என்ன காரணம் அப்படின்னா, கூடுதல் பணியிடங்களை உருவாக்க இந்து சமய அறநிலைத்துறை முடிவு, வரைவு அறிக்கை தயாரிக்கும் பணிகள் தீவிரம். ஸோ இது என்ன போஸ்டிங்ஸ் அப்படின்னா, அந்த இந்து சமய அறநிலைத்துறையில் நகைகள் சரிபார்க்கும் பணிக்கு கூடுதல் பணியிடங்களை உருவாக்க வரைவு அறிக்கை தயாரிக்கும் நிலையில் இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். ஸோ ஆல்ரெடி இருக்கிற அதிகாரிகளை வைத்து முழுமையாக சரிபார்ப்பு பணிகளை மேற்கொள்ள முடிவதில்லை. ஸோ இதன் காரணமாக தான் இந்த வரைவு அறிக்கை தயாரிக்கும் பணிகள் வந்து ரொம்ப தீவிரமாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த வேகன்சி வந்து எப்படி ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியிலேருந்து தான் அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து விடுவாங்க. இப்போ ஒரு 6 மாதத்திற்கு முன்னாடி தான் இந்து சமய அறநிலைத்துறையிலிருந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேடு 4 போஸ்டிங்ஸுக்கு கிட்டத்தட்ட ஒரு 65 வேகன்சி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதையும் ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க. இப்போ திரும்பவும் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து சீக்கிரமாகவே வெளியிட போகிறாங்க. அதனால் இது மிகப்பெரிய வாய்ப்பு. ஸோ கடைசி வரையாக பாருங்கள். ஸோ இது வந்து தமிழகத்தில் உள்ள 47 முதுநிலை கோயில்களில் கூட தற்போதுள்ள நகை சரிபார்ப்பு அதிகாரிகளின் எண்ணிக்கை வைத்துக்கொண்டு முழுமையாக சரிபார்ப்பு பணிகளை மேற்கொள்ள முடிவதில்லை. ஸோ ஷார்ட்டேஜாக இருக்கிறாங்க அதிகாரிகள். அதனால் எக்ஸ்ட்ரா வந்து அவங்களுக்கு வேகன்சி வந்து இது பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ 6 மாதத்துக்கு முன்னாடி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க இல்லையா? ஸோ அதில் வந்து அவங்களுக்கு சிலபஸ் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, எதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, ஸோ அவங்கள மினிமம் குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு 6 மாதத்திற்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ புதுசாக வந்து நீங்கள் இந்த ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருங்க. ஸோ இது வந்து 6 மாதத்துக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி கவர்மெண்ட் வந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக விட்டுருந்தாங்க. இந்து சமய அறநிலைத்துறைக்கு மினிமம் வந்து 10th பாஸ் பண்ணவங்க தாராளமாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு. சம்பளம் வந்து உங்களுக்கு சேலரி டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 62,000 வரையா வந்து ஸ்கேல் ஆஃப் பே வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு 65 வேகன்சிக்கு வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேடு 4 இந்த போஸ்டிங்ஸை வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போது அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் வந்து எக்ஸாம் பேட்டர்ன் வந்து சிலபஸ் டீட்டெயிலாக இதுலேயும் பார்த்துக்கிடும். அதனால் ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடியே அந்த எக்ஸாம்லையும் நீங்கள் அப்ளை பண்ணி சில பேருக்கு கிடைக்காம இருக்கலாம். ஸோ அப்படி உள்ளவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு தான். அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரட்டும், குவாலிஃபிகேஷன் என்ன, எக்ஸாம் பேட்டர்ன் டீட்டெயில்ஸ் என்ன எல்லாம் கிளியராக பார்த்துக்கிடுவோம். ஸோ இதில் வந்து அப்போ கேட்கப்பட்ட அந்த எக்ஸாம் பேட்டர்ன் பேப்பர் 1ல் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து 75 கொஸ்டின்ஸ் இருக்கும். எல்லாமே 10th குவாலிஃபிகேஷன் தான் இது. அதனால் 10th ஸ்டாண்டர்டில் தான் ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து ஒரு 75 கொஸ்டின்ஸ் இருக்கும். அது எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட். அதுக்கப்புறம் ஆப்டிடியூட் மென்டல் அபிலிட்டி டெஸ்ட் வந்து 25 கொஸ்டின்ஸ். ஸோ தென் வந்து பொது தமிழ் அல்லது பொது இங்கிலீஷ் நீங்கள் எதுனாலும் முன்ன லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து மெஜாரிட்டி 100 கொஸ்டின்ஸ். ஸோ மொத்தம் பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். டூரேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து 3 years இருக்கும். மேக்ஸிமம் மார்க் வந்து 300 மார்க்கு. ஸோ உங்களுக்கு 200 கொஸ்டின்ஸ் வந்து 300 மார்க்குக்கு வந்து கேட்பாங்க. பேப்பர் 2 வந்து பொறுத்தவரையாக உங்களுக்கு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு இந்து மதம், செகண்ட் வந்து சைவமும் வைணவமும் இருக்கும். எல்லாமே 10th ஸ்டாண்டர்டில் தான் இருக்கும். இதுவும் உங்களுக்கு மொத்தம் வந்து 200 கொஸ்டின்ஸ் 300 மார்க்குக்கு. ஸோ மொத்தம் இப்போ வந்து 600 மார்க் வந்தாச்சு பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2. ஸோ லாஸ்ட் வந்து இன்டர்வியூ அண்ட் ரெக்கார்டு. ஸோ இது வந்து ஒரு 80 மார்க்குக்கு இருக்கும். ஸோ மொத்தம் வந்து 680 மார்க்குக்கு பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 இன்டர்வியூ ரெக்கார்ட்ஸ் எல்லாம் சேர்த்து. இதில் மினிமம் குவாலிஃபைங் மார்க் வந்து இந்த எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிசி அண்ட் பிசிக்கு வந்து 204 கொடுத்துருக்காங்க. அதர்ஸ் ஜென்ரல் கேட்டகரிக்கு 272 மார்க் வந்து மினிமம் குவாலிஃபைங் மார்க் அப்படின்னு 6 மாதத்துக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில். ஸோ இதுதான் எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸ். ஸோ அப்போயே நம்மளுக்கு வந்து என்ன புக்ஸ் படிக்கணும் அப்படிங்கிற டீட்டெயிலாக வீடியோஸும் போட்டிருந்தோம். அது சம்மந்தமான உள்ள வீடியோஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ புதுசாக இந்து சமய அறநிலைத்துறை அப்ளை பண்ணுறவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிற என்ன புக்கு ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு. ஸோ டிஎன்பிஎஸ்சி மூலம் தான் இந்த காலி பணியிடங்களை வந்து நிரப்புவாங்க. கோயில்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ற வகையில் கூடுதல் பணியிடங்களை நிரப்புவாங்க. அவங்களுக்கு எவ்வளோ வேகன்சி தேவைப்படுதோ, எத்தனை பேர் தேவைப்படுறாங்களோ அத்தனை வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ சீக்கிரமாகவே இந்த அறிவிப்பு வந்து வரும். ஸோ அப்போது இதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் இருக்காங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோ மூலமாக ஷேர் பண்ணிக்குவோம். நல்ல விஷயத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள்.